சத்யாவின் கலக்குழு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மாநகரில் வாக்குப்பதிவு 16% முதல் 29% வரை உயர்ந்திருக்கிறது. மயிலாப்பூர், ராயபுரம், சைதாப்பேட்டை, திருவிக நகர் தொகுதிகளை தவிர அனைத்து தொகுதிகளிலும் 80%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னை மாவட்டத்தில் கடந்த தேர்தல்களை ஒப்பிடும்போது சில தொகுதிகளில் பதிவான வாக்குகள் கூடுதலாக குறைவாக உள்ளன. ஆனால் தற்போதைய தேர்தலில் வாக்குப்பதிவு சதவிகிதம் என்பது மிக அதிகமானதாகவே இருக்கிறது. சென்னை மாவட்டத்தில் இத்தகைய வாக்குப்பதிவு சதவிகிதம் உயர்வுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக சென்னை மாவட்டம் போன்ற பெருநகரங்களை கொண்ட தொகுதிகளில் எம்எல்ஏக்களுக்கும் மக்களுக்குமான இடைவெளி சற்று அதிகமாகவே இருக்கும். பிற மாவட்டங்கள்ல எம்எல்ஏ என்பவர் தொகுதி மக்களுக்கு மிக முக்கியமானவர். தொகுதி மக்களுடன் நேரடியாக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர். பிற மாவட்டங்கள்ல பொதுமக்களின் வீடுகள்ல நடக்கும் பெரும்பாலான நிகழ்வுகளில் எம்எல்ஏக்கள் தலையையாவது காட்டிவிட்டு போவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். பெரும்பாலான ஊரின் பொது நிகழ்வுகள், திருவிழாக்கள் இந்நாள் முன்னாள் எம்எல்ஏக்கள் பங்கேற்புடன் நடக்கக்கூடியவை. பிற மாவட்டங்கள்ல ஒவ்வொரு தொகுதி மக்களின் பெரும்பாலான அடிப்படை தேவைகளுக்கு எம்எல்ஏக்கள் உதவி அவசியமானதாகவே இருக்கிறது. ஆனால் சென்னை போன்ற பெருநகரங்களை கொண்ட மாவட்டத்துல இத்தகைய பொதுமக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்குமான உறவாடல் அப்படிங்கிறது சற்று குறைவானதும் கூட. சென்னை போன்ற பெருநகர தொகுதிகளில் மக்கள் தங்களது தேவைகளுக்கு நேரடியாகவே அரசு நிர்வாகத்தை அல்லது அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பெறக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். இத்தகைய நகரங்கள்ல குடும்ப மற்றும் பகுதி நிகழ்வுகள்ல பெரும்பாலும் எம்எல்ஏக்கள் பங்கேற்பு இருப்பது இல்லை. சில பகுதிகளில் பெருந்திருவிழாக்களுக்கு மட்டுமே எம்எல்ஏக்கள் அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் கூட அந்த பகுதியின் முக்கியஸ்தர்களுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பர். மேலும் மழைநீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை போன்ற சொற்பமான சிக்கல்களுக்குத்தான் எம்எல்ஏக்களை பெருநகரங்களில் மக்கள் தேடுகிற நிலைமையும் இருக்கிறது. அப்படியான நிலையில பொதுவாக மாற்றம் வந்தால் நல்லாத்தான் இருக்கும் என்கிற போக்கு வெகு இயல்பாகவே இத்தகைய பெருநகர வாக்காளர்களிடம் இருக்கவே செய்கிறது. நமது மின்னம்பலம் நடத்திய கருத்து கணிப்பில் சென்னை மாவட்டங்களில் தேர்தலுக்கு புதுவரவான விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு சராசரியாக 20%க்கு அதிகமான வாக்குகள் கிடைத்திருந்தன. நாம் மேலே சொன்ன பொதுவான மாற்றத்தை விரும்புகிற மனநிலையைத்தான் மின்னம்பலம் கருத்து கணிப்பு வெளிப்படுத்தி இருந்தது. இதனை உறுதி செய்யும் வகையில் வாக்குகளும் அதிகமான அளவு பதிவாகி இருக்கிறது. சென்னை மாநகர வாக்காளர் பெருங்குடி மக்கள் நினைக்கிற மாற்றங்கள் நடக்குமா இல்லையா என்பது மே 4 தெரியும். சத்யாவின் கலக்குழு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.